இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அறுப்புண்டு போனார் என்று சொன்னால், கவனிங்க, ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அவர் எதற்காக அறுப்புண்டு போனார் என்றால், அவருடைய வம்சம் சொல்லி முடியாததாய் இருப்பதற்காக அவர் அறுப்புண்டு போனார். அவருடைய வம்சம் சொல்லி முடியாததாய் இருக்க வேண்டும், எண்ணிக்கைக்கு அடங்காததாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அறுப்புண்டு போனார் என்று சத்தியவேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். ஏசாயா 53:8 மறுபடியுமாக. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இங்கே நான் பார்க்கிறோம், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? யாராலையும் சொல்ல முடியாது. அவருடைய வம்சம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருக்கமான ஒன்று. அருமையானவர்களே, கவனிங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எதற்காக அவர் அறுப்புண்டு போனார்? இதனுடைய விளைவு என்ன? இதனுடைய ரிசல்ட் என்ன? இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு அவருக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள். அதுல ஒரு கூட்டம் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அறுப்புண்டு போனார், ரத்தத்தை சிந்தினார். அதனுடைய ரிசல்ட் என்ன? அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் அவருக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய குமாரராக, அவருடைய குமாரத்தியாக என்ன செய்கிறோம்? எத்தனை பேர் பெருமைப்படுறீங்க நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு? நாளா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் இந்த வம்சம் போஸ்டர் அடிச்சு வர ஒட்டிடுறாங்க. நாங்கள் இந்த வகையாறு நதின்னு. ஆனால் இந்த வம்சத்தை கவனிங்க, இந்த ரூட்டை கவனிங்க. இது எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. உலகத்திலேயே பெரிய வம்சம் எந்த வம்சம்னா, யாருடைய வம்சம்னா இயேசுவின் வம்சம். அந்த வம்சத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் வம்சம். ஹல்லேலூயா. இயேசுவின் வம்சம் சொல்றதுல பெருமைப்படுங்க. இந்த மாம்சமான வம்சத்தை சொல்லி நிச்சயாதீங்க, மேல தூக்காதீங்க. என்ன செய்யாதீங்க? பக்கத்துலேயே ஜாதி பேரையும் போட்டுக்கிறது, அதை பேப்பர் அடிச்சு ஒட்டுறது, நாங்கள் இந்த வகையாறு போட்டு விடுறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வம்சம். இந்த மாம்சமான காரியத்தை தூக்கி என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பேச மாட்டோம், தூக்கி காண்பிக்க மாட்டோம். நாங்கள் இயேசுவின் வம்சம். ஆமென். இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையிலே அறுப்புண்டு போனார்? அவருடைய வம்சம் சொல்லி முடியாததா இருப்பதற்காக அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையிலே அவர் அறுப்புண்டு போனார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீசரிடத்திலே சொன்னார். என்ன சொன்னார்? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். வாசித்திருக்கிறீங்களா? கோதுமை மணியானது, கோதுமை விதைய நீங்க செல்ஃப்லேயே வச்சிருக்கிறனால ஒரு லாபம் வராவே, அது அப்படியே இருக்கும். 20 வருஷம் எங்க தான் இருக்கும் கோதுமை மணி, அங்கே தான் இருக்கும் செல்ஃபில். ஆனால் அதை எடுத்து மண்ணுக்குள்ளே விதைச்சா இந்த விதை முதலாவது சாகுது. இந்த விதை சாகுறதுனால எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே விழுந்து சாகுறதுனால அதிலிருந்து ஒரு கதிர் உண்டாகி அதில் 100-200 விதைகள் உண்டாகும். அதை கொண்டு போய் விதைச்சா ஆயிரக்கணக்கான விதைகள் உண்டாகும். எத்தனை புரிகிறது? இயேசு என்ன சொல்றாரு? நான் சிலுவையில சாகுறதுனால நான் அப்படியே மண்ணோட மண்ணா போயிடும் அர்த்தம் கிடையாது. நான் சிலுவையில சாகுறதுனால கோடிக்கணக்கான ஜனங்கள் என் ரத்தத்துக்கு பிறக்க போகிறார்கள் என்று சொல்லுகிறார். பிசாசுக்கு இந்த விவரம் புரியல. பிசாசு ஒரு முட்டாள், அவனுக்கு விளங்கல. பாருங்க, இந்த விஷயம் பிசாசுக்கு விளங்கி இருந்துச்சுன்னா இயேசு சிலுவைக்கு போகாம அவனை குறுக்க விழுந்து தடுத்திருப்பான். உங்களுக்கு புரியுதான் சொல்றது? இயேசுவை
சிலுவையில் அடிக்கும்படியாக யூத ஜனங்களை எழுப்பி விடுறான், மத தலைவர்களை எழுப்பி விடுறான். ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான், இயேசு சிலுவையில் அவரை வச்சு அடிச்சிட்டோம்னா அவர் செத்துருவார், இதோட மேட்ரு முடிஞ்சிச்சு நான் நினைச்சான். ஆனால் அவர் சாகிறதுனால கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த ரத்தத்தின் மூலமாய் பிறக்க போகிறார் என்கிற காரியம் பிசாசுக்கு என்ன செய்யலை, விளங்கலை. விளங்கிருந்துச்சுன்னா அவனே என்ன செஞ்சிருப்பான், சிலுவைக்கு போகாமல் குறுக்க என்ன செஞ்சிருப்பான், தடுத்திருப்பான். இங்கே பார்க்கிறோம், அவர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என்ன செய்யப்பட்டார், அறுப்புண்டு போனார். எதற்காக? சொல்லி முடியாத அளவுக்கு அவருக்கு பிள்ளைகள் பிறப்பதற்காக. ஆமென். அவருடைய ரத்தத்துக்கு என்ன செய்திருக்கிறோம், நாம் இன்றைக்கு பிறந்திருக்கிறோம். அவர் இயேசு சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணி ஆனது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து இங்கே கோதுமை பற்றி பேசுகிறாரா? கோதுமை பற்றியா பேசுகிறாரு? தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். தன்னுடைய கல்வாரி சிலுவையை குறித்து அவர் பேசுகிறார். சிலுவையிலே தான் மரிக்கப் போகிறதை குறித்து அவர் பேசுகிறார். நான் சிலுவையிலே மரிப்பதன் மூலமாக அநேக பலன்கள் உண்டாக போகிறது, அநேக லாபங்கள் உண்டாக போகிறது. ஆமென். அநேக ஜனங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறப்போகிறார்கள் என்பதை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எதற்காக அவர் அறுப்புண்டு போனார்? எதற்காகவென்றால் அவருடைய வம்சம் சொல்லி முடியாததாய் இருப்பதற்காக. ஆமென். ஏற்கனவே ஏராள ஜனங்கள் பிறந்து பரலோகத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். இப்போ இவ்வளவு கூட்டம் இருக்கிறோம், உலகம் முழுவதும் கூட்டம் இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைங்க. இன்னும் ஏராள ஜனங்கள் என்ன செய்ய போகிறார்கள், ஆண்டவருக்கு பிறக்க போகிறார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அறுப்புண்டு போனபடினாலே இப்போ நாம் என்ன செய்யணும்னா, எல்லாம் கவனிச்சு வரீங்களா? எல்லாம் கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அறுப்புண்டு போனபடினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே, மனிதர்கள் வாழக்கூடிய இந்த தேசத்திலே யார் அறுப்புண்டு போனா? இயேசு அறுப்புண்டு போனார். அவர் அறுப்புண்டு போனார். அதே ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே நான் கர்த்தருடைய நன்மையை பார்ப்பேன் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் பாருங்க. நான் வாசிக்கிறேன். நான் உங்களை பற்றி பேசலை, நான் என்னையை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் உங்களை பற்றி பேசலப்பா, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்னையை பற்றி பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன்? ஜீவனுள்ளோர் இந்த தேசத்திலே, மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே, இவ்வளவு தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் பார்ப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அவன் இங்கே சொல்லுகிறான். அங்க தீமையா, இங்க தீமையா, அங்க தீமையா, அங்க அழிவா, அங்க 4 மண்டையை போட்டாங்களா, அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அதை பற்றி எனக்கு தேவையே கிடையாது. நான் என்னையை பற்றி சொல்கிறேன். நான் என்னையை பற்றி என்ன சொல்கிறேன்? நானும் ஜீவனுள்ளோர் இந்த தேசத்திலே, மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூலோகத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் பார்ப்பேன். நான் என் பிள்ளைகள், என் சந்ததியாரும் கர்த்தருடைய நன்மையை பார்ப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கல என்ன செய்யாது? ஒன்றுமே விசுவாசிக்கல என்ன செய்யாது? ஒன்றும் நடக்காது. ஜீவனுள்ளோர் இந்த தேசத்திலே, வியாதிகள் நிறைந்த இந்த தேசத்திலே, தீமைகள் நிறைந்த இந்த தேசத்திலே, அழிவுகள் நிறைந்த இந்த தேசத்திலே
கர்த்தருடைய நன்மையை நான் பார்ப்பேன். எனக்கு நன்மைதான், எனக்கு நன்மைதான், எனக்கு சுகம்தான், எனக்கு பலன்தான், எனக்கு ஆரோக்கியம்தான், எனக்கு நீடி ஆயுள் தான், எனக்கு வெற்றி தான், எனக்கு ஆசீர்வாதம் தான். என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றீங்க, நன்மை நன்மைன்னு சொல்றீங்க? அப்படித்தான் சொல்லுவோம், அப்படித்தான் சொல்லுவோம், அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நானும் ஜீவனுள்ளோருடைய இந்த தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். அப்படி நான் விசுவாசிக்கலைன்னா மற்றவங்க போல என்ன செஞ்சிருப்பேன், நானும் கெட்டு போயிருப்பேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். வசனத்தை பாருங்க. விசுவாசியாக இருந்தால் என்ன செய்திருப்பேன், என்ன செய்திருப்பேன்? அநேக கிறிஸ்தவர்கள் வாழாமல் போனதுக்கு காரணம் என்ன? சபைக்கு போய் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வார வாரம் பைபிளை தூக்கிட்டு சபைக்கு பக்தியா வந்துட்டு போயும் ஏன் வாழாமல் போனார்கள்? ஏன் தெரியுமா? விசுவாசிக்கல. விசுவாசிக்கல. விசுவாசிக்காதனால என்ன செய்தார்கள்? ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மற்றவங்கள மாதிரி என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்காம இருக்க மாட்டேன். நான் விசுவாசிப்பேன். என்ன விசுவாசிப்பேன்? எல்லாருக்கும் நடக்கிறதா நமக்கு நடக்கும், அப்படி போய் விசுவாசிக்க மாட்டேன். எனக்கு நன்மைதான், எனக்கு சுகம்தான், எனக்கு பாதுகாப்பு தான், எனக்கு வெற்றி தான், எனக்கு உயர்வு தான், எனக்கு ஜெயம்தான். நான் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்போம். என்ன பெருமையா பேசுறீங்க? பெருமையா பேசல, சத்தியத்தை பேசுகிறோம், அவருடைய வார்த்தையை பேசுகிறோம். அவருடைய வார்த்தையை பேசுவது பெருமை அல்ல. ஆமென். மாம்ச பெருமை அல்ல, அதான் சரி. ஆமென். ஆகவே அநேகர் பாருங்க கெட்டு போய் விடுகிறார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். அநேகர் பாருங்க காலத்துக்கு முன்பதாகவே மரித்து போய் விடுகிறார்கள். காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், விசுவாசியாமல் போனதுதான் காரணம். விசுவாசியாமல் போனதுதான் காரணம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் பாருங்க. அவர்கள் இந்த விஷயத்திலே அவர் என்ன செய்யவில்லை? உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் அல்லவா? அவர்கள் இந்த விஷயத்திலே கர்த்தர் என்ன செய்யல? விசுவாசிகளை நம்பல. அவரை மட்டுப்படுத்தினார்கள். அதனால பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துக்கு என்ன செய்யல? போய் சேரல. ஆகவே இது விசுவாச பயணம், ஃபைத் ஜர்னி, விசுவாச பயணம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச பயணம். என்ன பயணம்? நீங்க என்ன பயணத்தில் இருக்கிறீங்க? நான் தேனி டு அள்ளிநகர பயணத்தில் இருக்கிறேன் பாஸ்டர். அடிக்கடி தேனிக்கு போவேனா, அள்ளிநகரத்துக்கு வருவேனா? அது 2 ரூபா தான் டிக்கெட்டு, 2 செகண்டில் இறக்கி விட்டுருவேன். நான் வந்த பூஸில் 2 ரூபா தான் டிக்கெட்டு, ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த ஜேர்னி இல்லை, ஃபைத் ஜேர்னி, விசுவாச பயணம். நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மிக மிக முக்கியம். மற்றவங்களுக்கு நடக்கிறதும் எனக்கும் நடக்கும் பாஸ்டர். போங்க, நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் வாயத்திறந்து சொல்லிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு மற்றவங்களுக்கு நடக்கிற மாதிரி தான். மற்றவங்களுக்கு கொரோனா வந்த மாதிரி உங்களுக்கு கொரோனா வரும். மற்றவங்க வீட்டில் அழிவு வந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும்? அழிவு வரும். மற்றவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்த மாதிரி உங்களுக்கு வரும். நான் என்ன செய்ய முடியும்? நான் கர்த்தருடைய ஊழியக்காரு, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். கேட்சப் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்ந்துருப்பீங்க, பிடிச்சிக்கிட்டீங்கன்னா செய்வீங்க மேலே. ஆமென். ஆகவே எனக்கு நன்மை தான். எல்லாம் சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுவோமா? கை எப்படிங்க? அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மை தான், உங்களுக்கு சுகம்தான், உங்களுக்கு பாதுகாப்பு தான், உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், உங்களுக்கு நன்மை தான், உங்களுக்கு வெற்றி தான், உங்களுக்கு ஜெயந்தான். நீங்க நல்லா இருப்பீங்க. போங்க, அருமையான வார்த்தை, நல்லா இருப்பீங்க. இதை விட வேற என்ன வார்த்தை வேணும்? கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நான் என்னை பற்றி பேசுறேன், உங்களை பத்தி பேசல அப்படின்னு சொல்றேன் சங்கீதக்காரன். நீங்க உங்களை பத்தி என்ன சொல்றீங்க? உங்களை பத்தி கேட்குறேன், நீங்க உங்களை பத்தி என்ன சொல்றீங்க? எது எடுத்தாலும் விளங்காது பாஸ்டர். என்ன செய்யாது? சொல்லிட்டீங்கல்ல, ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல. கவனமா இருங்க. நான் என்ன செஞ்சாலும் உருப்படாது பாஸ்டர். எத்தனை முறை எக்ஸாம் எழுதுங்க, நமக்கு நாங்கள் ஒருத்தர் இருக்கா என்னை ஃபெயில் ஆக்குறதுக்குன்னே. 1000 ஃபெயில் ஆக்குறவன் அங்கே உட்காந்துருந்தாலும் சரி, அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடுவான். பார்வோனுடைய குமாரத்தியுடைய இருதயத்திலே கர்த்தர் அன்றைக்கு இரக்கத்தை கட்டளையிட்டார். மோசே காப்பாற்றப்பட்டான். விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கிற ஒரு யோகபேத், விசுவாசிக்கிற ஒரு மிரியாம். ஆமென். விசுவாசத்துல தான் அம்மாவும் மகனும் செயல்படுறாங்க. பெட்டிக்குள்ள மோசையை வச்சு தண்ணியில விட்டாச்சு. போ,
அது சாகுறது இனிமேல் நான் கண்ணால் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போயிடல, அக்கா வீட்டுக்கு போயிடல. கண்டிப்பாக கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார், கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். ஆமென். ஆகவே அம்மாவும் மகளும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. கொலகார பைய பார்வோன், அவனுடைய மக வர்றா. கொலகாரிங்க அவன் பார்வோன்னு, அவன் மக வர்றா. அவ சொல்கிறா, யாருடைய பிள்ளை? ஓ, எபிரேயுடைய பிள்ளைகளா? கூப்பிட்டு, இந்த பிள்ளை என்ன செய்ய போகிறேன்? என் மகனா நான் வளர்க்க போகிறேன். கர்த்தர் எப்படி பிளேட்டை மாத்துறாரு பாருங்க. விசுவாசம் செய்கிற வேலை. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் பிளேட்டை மாற்றுவாருங்க. எல்லாம் சொல்கிறீங்களா? விசுவாசித்தா பிளேட்டை கர்த்தர் மாற்றுவார். பிளேட் மாற மாட்டேங்குது பாஸ்டர். விசுவாசிங்க, என்ன செய்யுங்க? விசுவாசிங்க, கர்த்தர் பிளேட் எடுத்து செய்வார். பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், தேனியில் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். எங்கே பிழைக்கிறது? வாயை சரி பண்ணுங்க, தேனியில் நல்லா பிழைப்பீர்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. விசுவாசிங்க, இதே தேனியில் நல்லா பிழைப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே நினைக்கிறது கிடையாது, விசுவாசிக்கிறது. என்னது? கர்த்தரா பார்த்து நன்மை செய்வார் நினைக்கிறேன் பாஸ்டர். நினைக்கிறது இல்லை சிஸ்டர், விசுவாசிக்கிறது. இதான் சொல்லுவோமா? நினைக்கிறது இல்லை, விசுவாசிக்கிறது. புரிஞ்சா? நினைக்கிறது இல்லை, என்ன செய்யறது? நான் இப்படி ஆண்டவர் செய்வார் நினைச்சேன். நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, வாயத்திறந்து செய்யணும், விசுவாசத்தில் பேசணும். ஆமென். என் பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவான். விசுவாசிக்கிறீங்களா? என் பிள்ளைங்க நல்ல இடத்துக்கு வருவாங்க. இந்த தேசத்தில் உயர்ந்த இடத்துக்கு என் பிள்ளைங்க வருவாங்க. என்ன எழுதியிருக்கோ தலையில் போ. நீங்களே டெய்லி உங்கள் பிள்ளை தலையில் எழுதிக்கிட்டே வர்றீங்க. டெய்லியும் உங்கள் பிள்ளையோட தலையில் எழுதிச்சிருக்கீங்க தான், டெய்லி எழுதுறீங்க. கர்த்தர் பார்க்குறாரு, ஏப்பா தம்பி, நீ ஏன் உன் பிள்ளை மேலே டெய்லி எழுதி விட்டு என்னைய குற்றம் சாட்டுறேப்பா? ஆண்டவன் என்ன எழுதியிருக்கான், ஆண்டவன் என்ன எழுதியிருக்கான்னு என்னையை பார்த்து சொல்கிறேப்பா. ஆனால் டெய்லியும் என்ன செய்கிற? 12 மணி நேரம் உன் பிள்ளையை பார்த்து பேசி பேசி என்னத்தையும் நீ எழுதி விடுற தலையில். என்ன அமைதியாக இருக்கீங்க எல்லாரும்? நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து? உங்கள் பிள்ளையோட தலையில் நீங்கள் என்ன எழுதுறீங்க? இது உருப்படாது, இது விளங்காது, இது முன்னேறாது, இது தேராது. என்ன செய்யாது? கோபத்தில் பேசிடுறோம். உடனே ஆண்டவரே ரத்தத்தினால நீ கழுவும், சுத்திகரிமையா. பிள்ளைய பார்த்து தப்பாக பேசிட்டு, ஆண்டவரே நான் வடக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, சரியாக பேசணும் செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அதுக்கு தான் ஆவியானவர் உள்ள என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆமென். ஆகவே விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது தான் நன்மைகள் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். விசுவாசிக்கும் போது தான் சுகம் வந்து பலிக்கும். விசுவாசிக்கும் போது தான் ஐஸ்வர்யங்கள் வந்து பலிக்கும். விசுவாசிக்கும் போது தான் சமாதானம் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். ஆகவே முதலாவதாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் அறுப்புண்டு போனார். அதில் 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று என்ன, ரெண்டாவது என்ன? அவர் அறுப்புண்டு போனார். எதற்காக? அவர் ஜனங்கள் மேலே ஆண்டவராய் இருப்பதற்காக. அவர் அறுப்புண்டு போனார். எதற்காக? சொல்லி முடியாத அளவுக்கு அவருக்கு வம்சங்கள் என்ன செய்யும்படியாக? உண்டாகும்படியாக. ஆமென்.